அந்த யோசேப்பு நல்ல ஒரு சிறந்த மாதிரி ஆவிக்குரிய கனிகள். அவர் யோசேப்பு யாக்கோபை ஆஸ்வதிக்கும் போது யோசேப்பு கனி தரும் செடி, அவன் கனி கொடுக்கிற செடி. என்ன கனியை கொடுக்கிறான்? அவன் ஆவிக்குரிய கனிகளை கொடுத்தான். அண்ணன்மாரெல்லாம் அவனை தூக்கி குழியில் போட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் கர்த்தருக்கு பயந்து எல்லா இடங்களிலையும் குழியிலையும் ஆவிக்குரிய கனியை பார்க்குறோம், சிறையிலையும் ஆவிக்குரிய கனியை பார்க்குறோம், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஆவிக்குரிய கனியை பார்க்குறோம். கடைசியில் ஆண்டவர் அவனை உயர்த்தி வச்ச போது, எல்லா அண்ணன்மாரும் சாப்பாட்டுக்காக அவன்கிட்ட போன போது, அவன் செய்யலாம், பழிக்கு பழி வாங்கியிருக்கலாம். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. யோசேப்பு பழி வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அவங்கெல்லாம் பயந்தாங்க. யோசேப்புன்னு அவன் அறிந்து கொண்ட போது நம்ம அவனுக்கு விரோதமாக செய்ய எல்லாத்துக்கும் நம்ம பழி வாங்குவோன்னு நினைச்சாங்க. ஆனால் அதுக்கு யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை 50:20, நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க? தேவனும் அதை என்ன செய்கிறாரு? வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை தேவன் நன்மையாக மாற பண்ணினார். கரங்களை திரை கர்த்தர்